இன்றைக்கான வினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஈஸியாக செம்பருத்தி செடியை எப்படி பதியம் போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி நல்ல தடிமையான ஸ்டெம்மாக எடுத்துக்கோங்க. இப்போ ரோட்டோர சைட்லலாம் செம்பருத்தி மரம் இருக்குதுன்னா இந்த மாதிரி தடிமையான ஸ்டெம்மாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை கொண்டு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 துண்டுகளாக அந்த ஸ்டெம்மை போட்டுக்கோங்க. எப்படி ஸ்டெம்மில் கட் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, 2 கணுக்களுக்கு நடுவில் ஸ்டெம்மை கட் பண்ணி விடணும். இப்போ இந்த ஸ்டெம்மை பாருங்கள், நல்ல தடிமையான ஸ்டெம்மில் 2 கணுக்களுக்கு நடுவில் நம்ம கட் பண்ணுறோம். ஒரு மாதிரி வி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, மீதி இருக்கிற அந்த இலைகளெல்லாம் கட் பண்ணி எடுத்துடணும். இப்போ ஸ்டெம் அப்படியே எம்டியாக இருக்குது. இப்போ எல்லா ஸ்டெம்மும் ரெடி பண்ணிட்ட பிறகு மண்கலவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் எடுத்துருக்க மண்கலவை பார்த்திங்கன்னா, 1 பங்கு கொக்கோ பீட்டு, 1/2 பங்கு மண்புழு உரம், 1/2 பங்கு தொழு உரம். ஸோ இதை எல்லாத்தையும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 6 இன்ச்சு சின்ன பாட்டில் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்ததாக நம்ம ரூட்டிங் ஹார்மோன் கொடுக்கணும். ஸோ ரூட்டிங் ஹார்மோன் பெஸ்ட்டான ரூட்டிங் ஹார்மோன் எதுன்னு கேட்டிங்கன்னா, அலோவேரா தான், கத்தாழை. ஸோ அந்த கத்தாழையோட ஜெல்லை எடுத்து நம்ம பீஸாக கட் பண்ணிவிட்டு கத்தாழையோட ஜெல்லை எடுத்து நல்லா அந்த ஸ்டெம் பகுதியில், நம்ம கட் பண்ண லீஃப் பகுதியில், அதுக்கு அடுத்தது அந்த வி ஷேப் மாதிரி கட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த இடத்துலலாம் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த ஸ்டெம்மை நம்ம என்ன பண்ண போகிறோம், அலோவேரா பீசஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை அந்த ஸ்டெம்மில் குத்தி வச்சுட்டு மண்ணில் நடவு செஞ்சிட போகிறோம். கொஞ்சமாக ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கவர் போட்டு மூடி ஒரு 15 நாள் நிழல் பாங்கனத்தில் வச்சு விட்டுருங்க. 15 நாள் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். இதை பாருங்கள், ஃப்ரெஷ்ஷான நம்ம எல்லா லீவ்ஸும் கட் பண்ணோம், ஆனால் லீவ்ஸ் வந்துடுச்சு பாருங்கள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, 15 நாளைக்கு இனிமேல் கவர் போட வேண்டாம். இனிமேல்ட்டு நம்ம நார்மலாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஸ்டெம் நல்லா க்ரோத் ஆன பிறகு ஒரு 25 நாள் கழித்து பிளான்ட்டை நடவு செஞ்சுக்கலாம் தனித்தனி. இப்போ நான் அந்த ஸ்டெம்ஸுக்கு ஒரு 2 நாள் கழித்து உரம் கொடுக்க போகிறேன். என்ன உரம்னு கேட்டிங்கன்னா, ரேபிட் மென்யூர் தான். இந்த ரேபிட் மென்யூர் ஒரு ஸ்லோ ப்ராசஸ், நிறைய துளிர் எடுக்கிறதுக்கு உதவி செய்யும். அதுக்காக இப்போ அதை ஃபுல்லாக போட்டு விட்டுட்டு மண்ணை கொத்தி விட்டுட்டு தண்ணி விட்டு வெயிலில் வச்சிட போகிறேன். ஸோ இனிமேல்ட்டு சூப்பராக துளிர் எடுக்க ஆரம்பிச்சிடும். இந்த ரேபிட் மென்யூர் நம்மளுக்கு நம்மளோட ஓன் ப்ராடக்ட். ஸோ இது வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். 1 கிலோ பேக்கெட்டில் வரும், அப்படி இல்லைன்னா 1/2 கிலோ பேக்கெட்டில் வரும். ஸோ இது ஒரு ஸ்லோ ப்ராசஸ்ன்றதுனால சூப்பராக துளிர் எடுத்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும்.